இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எம்பிஎஸ்சில் என்னென்ன சர்க்கியூட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மேலோட்டமாக அதில் என்னென்ன காம்பவுண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் சப்ளை அப்படிங்கிறது இந்த ஏசி ஜாக்கெட்டில் தான் போகும். இந்த ஏசி பவர் சப்ளை அப்படிங்கிறது ஒரு பேஸ் எண்டுங்கிறது இதுக்கு போகும். இது பீஸுக்கு அடுத்து இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா பேஸ் நியூட்ரலையும் இந்த எம்ஓவி அல்லது டிவிஆர் அதாவது வேரிஸ்டர் ஃபேமிலி இது இல்லை டிவிஎஸ் டயோடு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கு கெப்பாசிட்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வேறு இது வேறு. இது வந்து கெப்பாசிட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா வேரிஸ்டர். இது என்ன காம்போனண்ட் அப்படிங்கிறதுக்கு கீழேயே மார்க் பண்ணியிருப்பாங்க. கெப்பாசிட்டர்னா சி, எம்ஓவினா பார்த்தீங்கன்னா எம்ஓவி இல்லை டிவிஆர் இந்த மாதிரியா இருக்கும், கீழே மார்க் பண்ணியிருப்பாங்க. பியூஸ்னா எஃப் அப்படின்னு மார்க் ஆகிருக்கும். டயோட்னா டி, கெப்பாசிட்டர்னா சி, டிரான்ஸ்ஃபார்மர்னா டிஎக்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர்னா ஆர்னு மார்க் பண்ணியிருக்கோம். இல்லை இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் டைப்லாம் இருக்கு இல்லையா, மாஸ்பெட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கியூ அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எந்த பாயிண்டில் எவ்வளவு கரண்ட் வருது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக, அதாவது என்ன வோல்ட் வருது என்ன கரண்ட் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக அந்த கனெக்டருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த என்ன கனெக்ட் இங்கே நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனில் அந்த நம்பரை போட்டு அந்த இடத்துல அந்த டேபிள் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அது எழுதுறதுக்கு அந்த இடம் அப்படிங்கிறது பத்தாததுனால வேறு ஏதோ ஒரு லொக்கேஷனில் அந்த கனெக்டருடைய நம்பரை மட்டும் போட்டு அதனுடைய டீட்டெயில் அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனியில் இந்த வேரிஸ்டர் வந்து ஏதாவது ஹை கரண்ட் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெடித்து எங்கேயாவது தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னால இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரியே போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த மேலாப்பில் போட்டிருக்கிற கவர் அப்படிங்கிறது ஹீட் சீரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வாங்கும்போது டயா அப்படிங்கிறது கூட இருக்கும். அதை ஹீட் பண்ணோடனே அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கிக்கிட்டு ஒரு மோல்டிங் மாதிரியா மாறும். ஏற்கனவே நம்ம பிளாக் டயக்ராமில் பார்த்துருக்கோம் என்னென்ன சர்க்கியூட்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நான் அதை அடையாளப்படுத்துகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பியூஸ் அப்படிங்கிறது இருக்குது, எம்ஓவி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைன் ஃபில்டர் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்டிஃபயர் அப்படிங்கிற சர்க்கியூட் இருக்குது. 4 டயோடை போட்டு அதை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளேபேக் டைப்பு சுவிட்சிங் தான். இன்னும் நான் எல்எல்சி அப்படிங்கிறது இதில் இல்லை. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தேவைப்படாது இதில் உள்ள பவருக்கு. நீங்கள் ஹை வாட் லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்எல்சி அப்படிங்கிற சர்க்கியூட்டும் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎம் அப்படிங்கிற ஐசி இருக்குது. நான் அதை போட பின்னாடி கழட்டி காட்டுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு மாஸ்பெட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா ஒரு மார்க் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து பிரைமரி, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி. இப்போ நமக்கு அவுட்புட் வோல்ட்டுங்கிறது இந்த டயோடு வழியாகவும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பார்க்குறதுக்கு மாஸ்பெட் மாதிரியே இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா டயோடு தான். அதுக்கடுத்து அதை வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க. ஃபில்டர் பண்ணி அந்த பவர் சப்ளை அப்படிங்கிறது இங்கே கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் லைட்டுக்கு பவர் சப்ளை போகிறதுக்காக இங்கே ஒரு டயர்டு போட்டு ஒரு ஹை வோல்டேஜ் நேரடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசி டிரைவருக்கு போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் டிரைவர் தான் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த டிசியில் யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி டிரைவருக்கு கரண்ட்டை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணி பவர் சப்ளை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஏன்னா எல்இடி அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்டான ஒரு லோடு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜை கொடுத்து அதில் நம்ம கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுனால அதுக்கு போகக்கூடிய வோல்டு அப்படிங்கிறது கரெக்டாக போய் சேர்ந்துடும். அதனால் நம்ம கரண்ட்டை மட்டும் எவ்வளவு போகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணிட்டாலே அந்த இடத்துல இவ்வளோ வோல்டு போகணும், இவ்வளோ வோல்டு நிற்கிதா நிற்கலையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. கரண்ட்டு கரெக்டாக போதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இந்த கரண்ட்டை செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டர் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரெசிஸ்டருக்கு பேரில் எவ்வளோ வோல்டு வருது அப்படிங்கிறத வச்சு இந்த எல்இடியில் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அது எல்இடி டிரைவரை பற்றி நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது இதை எப்படி கால்குலேஷன் பண்ணி அந்த இடத்துல கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது, இதுக்கு தனியாக நீங்கள் அம்மீட்டரை கனெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்லை. நார்மலாக இருக்கக்கூடிய டிசி வோல்ட்மீட்டரை வச்சு இந்த எல்இடியில் எவ்வளோ கரண்ட் எடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் உடைய பேக் சைடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசிபி பிரிண்ட் போகிறது உங்களுக்கு அழகாக தெரியும்.
இதிலே பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடும் பிரைமரி எது செகண்டரி எது அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி கனெக்டர் இங்கே மாட்டுறாங்க. இந்த நேரம் இங்கே போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீஸுடைய இன்னொரு என்று இப்போ இந்த எம்ஓவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பீஸுக்கு அடுத்த ஒரு பாயிண்ட்லையும் நியூட்ரலையும் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர்லாம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா PWM ஐசி, அதாவது பல்ஸ் வித் மாடுலேஷன் ஐசி அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் லைனுக்காக ஆப்டோ கப்ளர் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்இடி டிரைவருக்கான ஒரு பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதை ட்ரைவ் பண்ணுறதுக்காக சுவிட்சிங் பண்ணுறதுக்காக ஒரு மாஸ்பெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதில் நம்ம வந்து இந்த ஸ்டாண்ட் பைலாம் எப்படி ரிலீஸ் பண்ணுறது, மதர் போர்டுடைய சப்போர்ட் இல்லாமல் ஸ்டாண்ட் பைலாம் எப்படி ரிலீஸ் ஆகுறது, எப்படி இது ஒவ்வொன்றும் ஒர்க் ஆகுது, ஒவ்வொரு லைனாக நம்ம வரப்போகிற வீடியோவில் நம்ம சேஸ் பண்ணி பார்ப்போம்.